Hi everybody, welcome to day 7 Doodle practice. தவறாமல் உங்களோட வார்ம் அப்பை முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் பார்டர்ஸ் அண்ட் தென் ஃப்ரேம்ஸ். ஃபஸ்ட்டு பார்டர்ஸ் பார்க்கலாம். என்ன ட்ரா பண்ணாலும் ஒரு பார்டர் போட்ட ட்ராயிங்க்கும் பார்டர் இல்லாத ட்ராயிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பார்டர் வந்து உங்களோட ட்ராயிங்கை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிள் பார்டர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அகெயின் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்டு பார்டர் தான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நார்மலாக பார்டர்ஸ் இப்படியும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம், இல்லைன்னா டாட்டட் லைன்ஸில் கூட நீங்கள் பார்டர் போட்டுக்கலாம். பட் டாட்டட் லைன்ஸில் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸ்ட்ரெயிட் லைனாக நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலோட் பை ஹார்டின் ஷேப்ஸ். நான் ஹார்டின்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பார்டர் ஷேப்ன்றதுனால நான் ஒரு 2 கார்னர் மட்டும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபுல் சைடும் போடாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 கார்னர்ஸில் மட்டும் பார்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன்னா சர்க்கிள்ஸ், அதாவது சின்ன சின்ன பீட்ஸ் மாதிரி போட்டுட்டு ஃபாலோட் பை லைன்ஸ். இது ரெண்டும் சேர்த்து ஒரு டிசைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டு தனித்தனியாக போடுறதுக்கு பதில் நான் இங்கேயே ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்னால இங்கேயே வந்து ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்படி ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்டலாம் அப்படின்றதுனால ஒன்றுக்குள்ளே ஒன்றாவே நான் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இல்லை நீங்கள் ரெண்டும் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்டர் போட்டாலும் வெல் அண்ட் குட். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டைரெக்ஷன் மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டெக்கரேட்டிவான பார்டர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி நான் கர்வ்டு ஆர்ச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் தொங்குற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இது பக்கத்துலேயே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அகெயின் ஸோ நீங்கள் வார்ம் அப் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறதுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். பட் பார்டர்ஸ்ன்றப்போ பெரிய பேப்பர்ன்றதுனால நீங்கள் ஸ்கேல் போகலாம் லைன்ஸ் போடுறதுக்கு மட்டும். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் போடுறேன். பட் பார்டர்னு வரப்போ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணல, கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு மட்டும் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன பேட்டர்ன் மாதிரி போடுறேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மெஹந்தியில் வரும், கோலம் போடுறப்போ போடுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதே வந்து நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் பேஜ் ஃபுல்லாக 4 சைட்ஸும் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி பேட்டர்ன் சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து யூனிஃபார்மாக வரையணும். இந்த சைஸு அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் போடுற எல்லா பேட்டர்னும் யூனிஃபார்மாக இருக்கணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் இதுவும் கொஞ்சம் யூனிஃபார்மாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஃபுல் பேஜை கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இசிஜி மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். இசிஜினா நம்மளுக்கு கிராஃப் மாதிரி வரும்ல, குட்டி குட்டி லைன்ஸ் ஃபாலோட் பை அப் அண்ட் டவுன் கிராஃப் மாதிரி, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன்.
பட் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன லைன்ஸ் ஃபாலோட் பை பெரிய பெரிய லைன்ஸ் மாதிரி தெரியுது. பட் நான் வந்து ஒரு இசிஜி போடுற மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் ஃபாலோட் பை ஹார்டின் போட்ட மாதிரி ஆரோஸ் போட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ டைரக்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஆரோஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒன்று பார்த்த மாதிரியும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அப்படியே கிளாக் வைஸ் ஆரோஸ் போகிற மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்றும் ஒரு லைன் பேஸ்டு தான் எடுக்கிறேன். இப்போ என்னென்னா 2 பேரலல் லைன்ஸ் வரைஞ்சிட்டு உள்ளே வந்து மறுபடியும் ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் வச்சு செப்பரேட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து நீங்கள் என்ன பேட்டர்ன் வேணால் கொடுத்துக்கலாம், உள்ளே ஃபுல்லாக வந்து டாட்ஸும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு 3 ஸ்ப்ரிங் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். இது நீங்கள் கண்டினியூஸாக போட்டாலும் ஓகே தான். அகெயின் இதில் வந்து இப்படி தான் போடணும்னு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இப்படியும் போடலாம் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் உங்களுக்கு ஜென்டாங்கிள் பேட்டர்னில் காமிச்சல சின்ன சின்ன பெட்டல்ஸ் போடுற மாதிரி, அந்த மாதிரி நான் அகெயின் லைன்ஸ் போட்டுட்டு அந்த பெட்டல்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக ட்ரா பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தோணுதோ அந்த பேட்டர்ன் எது வேணும்னாலும் நீங்கள் பார்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஃப்ளார் போட்டு ஒரு கர்வ்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இந்த எக்ஸாம்பிளோட நான் பார்டர்ஸ் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ். உங்களோட டூடுல்ஸ் வரைஞ்சிட்ருக்கப்போ உள்ளே வந்து நீங்கள் எதனா ஃப்ரேம் லைக் ஸ்ட்ரக்சர் போடணுன்னா ஃப்ரேம்ஸ் வந்து எந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சிம்பிளான ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் இங்கே வந்து ஹார்டின் பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பிட்வீன் அந்த ஸ்கொயர் க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டு அங்கே ஹார்டின் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நான் வந்து ஹார்டின் ஸ்டார் அந்த மாதிரிலாம் போட்டேன்னா அதெல்லாம் ஃபில் பண்ணிவிடுவேன். பார்க்க கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் பேஸ்டு தான் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கார்னர்ஸில் வந்து ஹார்டின் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் கார்னரில் கேப் கொடுத்துட்டு லைன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹார்டின்ஸை மேக்ஸிமம் நான் வந்து ஃபில் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து டாட்டர் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக காட்டாமல் சிம்பிளான லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் வச்சு தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே மறுபடியும் நான் ஒரு ஹார்டின் ஃபினிஷிங் தான் கொடுக்க போகிறேன். இந்த டைம் வந்து லாஸ்ட் ஒரு எட்ஜுக்கு மட்டும் ஹார்டின் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் லைன்ஸ் போட்டுட்டு 4 கார்னர்ஸ்லையுமே வந்து ஷேப் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அகெயின் திஸ் இஸ் கோன் பி ஹார்டின் ஷேப். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்கொயர் போட போகிறேன். ஒரு ஸ்கொயருக்குள்ளே அகெயின் இன்னொரு ஸ்கொயர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க கேப் மட்டும் நான் ஃபில்லர்ஸ் எதனா கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடில் டாட் வச்சு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு சைடில் நான் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக டாட்ஸ் போடுறதுனாலும் ஓகே தான், அண்ட் தென் ஃபுல்லாக லைன்ஸ் போடுறதுனாலும் ஓகே தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்டர்ஸில் போட்டதே கூட உங்கள் ஃப்ரேம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்டர் ஷேப் நீங்கள் என்ன வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் வந்து ஸ்கொயர் பேஸ்டாக ஃபஸ்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்கொயர் போட்டுட்டு உள்ளே வந்து குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் ஃபில் பண்ணுறேன். அது வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த சைடில் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து மறுபடியும் ஒரு பேரலல் லைன்ஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சைடில் மட்டும் ஒரு லைன்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சைடுன்றது எட்ஜஸில் மட்டும். நமக்கு வீட்டில் ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கி மாட்டுறதுல இருக்கும்ல, சைடில் எட்ஜ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லைன்ஸ் இல்லாமல் கர்வ்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களோட ஃப்ரேம்ஸை இந்த ஃபுல் 4 சைடுமே வந்து இந்த மாதிரி கர்வ்ஸ் தான் போட போகிறேன். கர்வ்ஸ் முடிச்சுட்டு அப்படியே நான் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு கர்வுக்கு நடுவில் டாட்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ஸ்குள்ளே லெட்டரிங் எழுதுகிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அகெயின் ஸ்கொயர் ஷேப் சூஸ் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு கீழே வந்து ஸ்வீட் மெமரிஸ் இல்லை உங்கள் நேமு இல்லை டேட்டு அந்த மாதிரி எதனா கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன பிளேஸ் ஹோல்டர் போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நான் ஸ்வீட் அப்படின்னு மட்டும் எழுதுகிறேன். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு சின்ன ட்ராயிங் எதனா வரணுனாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை எதனா கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னோடய பேர் போட்டுட்டு ஃபாலோ, அதையே அப்படியே வந்து ஃப்ரேமோட கண்டினியூவேஷன் மாதிரி போடுறேன். ஃபினிஷிங்கில் அகெயின் ஒரு ஹார்ட்டின் ஷேப்போடு முடிச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் கண்டினியூஸாக முடிக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம், ஷேப் எதுவும் போடாமல். நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் மாதிரி போட்டிருக்கேன். இயர் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு உள்ள என்ன நம்பர் கொடுக்கணும்னு தோணுதோ, அது ஒரு டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இயராக இருக்கலாம், என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு உள்ள ஃப்ரேம்குள்ளே நீங்கள் என்ன கண்டென்ட் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேலண்டர் ஆக்சுவலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் சர்க்கிள் சுற்றி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹார்டின்ஸ் தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ சர்க்கிள் போட்டு நீங்கள் வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரும் போட்டுக்கலாம். நான் வந்து தனியாக சர்க்கிள் போடாமல் இதிலே ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஓவர்லாப்பிங் சர்க்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஓவர்லாப்பிங் சர்க்கிள்ஸ் போட்டுட்டு அது மேலே அகெயின் அந்த ஹார்டின்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் கம்பைன்டு கர்வ்ஸ். ஸோ இந்த கேப்ஸ்லலாம் வந்து நான் அகெயின் ஹார்டின் ஃபில் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேறு எதனா ஃபேவரெட் ஷேப் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார் போட்டுக்கலாம், மூன் போட்டுக்கலாம், என்ன வேணுனாலும் உங்களுக்கு ஃபேவரெட் எதனா ஷேப் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்கன்னா மைக் சிம்பிளில் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரேம்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் எம்டியாக இருக்குதுன்றதுனால நான் சுற்றி வந்து டாட்டட் லைன்ஸ், ஐ மீன்ஸ் எஸ் ஸ்ப்ளிட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். டாட் ப்ளேஸ் பண்ணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு
பேப்பர் ஸ்பைரல் புக்லேருந்து ஒரு பேப்பர் கிழிச்சா எப்படி இருக்குமோ அந்த பேப்பர் ஷேப்பில் ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எழுதக்கூட அந்த ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டு வந்து நான் அடுத்த டாப்பிக்காக கவர் பண்ணுறேன். அடுத்த டாபிக்னா நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் அகெயின் உங்களுக்கு நான் பார்டர்ஸில் போட்ட அந்த ஸ்பைரலே வந்து ஒரு ஃப்ரேமாக நான் போடுறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் ஷேப்னு இருக்கும், இல்லை ஃபேவரட் லைன் ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம்ஸ் அண்ட் பார்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி போடுறீங்கன்னா அப்படியே மேலே இருக்க அந்த ஹார்ட்டின் சர்க்குலருக்குள்ளே ஹார்ட்டின் அண்ட் லீஃப் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்குள்ளே உங்களோட நேம், வெட்டிங் டேட் அந்த மாதிரி எதனா கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு 3D மாதிரி இருக்க மாதிரி தான் ஒரு ஃப்ரேம் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து நீங்கள் ஃபுல் ஷேடும் பண்ணிக்கலாம். ஃபுல் ஷேட் பண்ண டைம் எடுத்துக்கும். அதனால் நான் வந்து ஜஸ்ட்டு லைன்ஸ் போட்டு ஃபினிஷிங் கொடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக ஷேட் பண்ணாலும் நல்லா ப்ரொஜெக்டடாக உங்களுக்கு காட்டும். So this is going to be my last one. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கரோ லேபிளோ இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். அகைன் இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ அதுக்கு லைன்ஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் ஃப்ரேம்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால இன்னும் ஒரே ஒரு ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம க்ளவுட் மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம டயலாக் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த ஷேப்பை. ஸோ எம்டியாக தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் டாட்டர் லைன்ஸ் போட்டு அகெயின் ஃபினிஷ் பண்ணுறேன். So this is the end of the topic.